காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். சென்னையில் கோயம்பேடு கிண்டி இடையே அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், எப்போதும் இந்த பகுதி நெரிசல் மிகுந்ததாக காணப்படும் என்றாலும் கூட அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? வேதவல்லி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் கோயம்பேடு கிண்டி இடையே இருக்கக்கூடிய அசோக் நகர் பகுதியை ஒட்டி இருக்கும் காசி தியேட்டர் சிக்னல் பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கு எப்பொழுதுமே ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. குறிப்பாக அசோக் நகர் என்பது கோயம்பேடு கிண்டி இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி. இது ஒரு ஜங்ஷன் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அருகே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், குறிப்பாக மேற்கு மாம்பலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், KK நகரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், வடபழனி அருகே இருந்து வரக்கூடிய வாகனங்கள் என பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சந்திக்கும் இடமாக இந்த அசோக் நகர் விளங்கி வருகிறது. நாள்தோறும் இந்த அசோக் நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல், இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது எல்லோரும், அதாவது வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. நாம் பார்த்தாலே தெரியும், காசி தியேட்டர் எதிரே இருக்கக்கூடிய சாலை எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இன்ச்சு பை இன்ச்சாக தான் வாகனங்கள் எல்லாம் கடந்து செல்கின்றன. இந்த சிக்னல் பகுதியில் இந்த பாதசாரிகள் சாலையை கடப்பதற்கு போதிய வசதிகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதை மக்கள் கடப்பதற்காக இங்கு சாலையில் இருக்கக்கூடிய சிக்னல் போடப்பட்டு பொதுமக்கள் கடந்து செல்லும் பொழுது கூடுதலாக இங்கு போக்குவரத்து நெரிசல் உருவாகிறது. நடை மேம்பாலம் என சொல்லக்கூடிய பொதுமக்கள் மேலே கடந்து செல்வதற்கான ஒரு பாலத்தை அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் போக்குவரத்து நெரிசல் குறையும் என தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் இங்கு இருக்கக்கூடிய காசி தியேட்டர் அருகே இருக்கும் பாலம், மேம்பாலம் என்பது அடையார் மீது இருக்கிறது. இந்த பாலம் மிக குறுகலாக இருப்பதன் காரணமாகவும் 100 அடி சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இதுபோன்று போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பீக் அவர் மட்டுமில்லாமல் மற்ற நேரங்களில் கூட, மதிய நேரங்களில் கூட இங்கு ஒரு போக்குவரத்து பாதிப்பு என்பது உருவாகி கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் குறித்த நேரத்தில் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அதே போன்று வாகனங்களிலும் எரிபொருள் அதிக அளவு செலவாவதாக கூறுகிறார்கள். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ காட்ட கேட்கலாம். எங்க இருந்து டிராபிக் இருக்கு? எவ்வளவு நேரமா டிராபிக்ல இருக்கீங்க? ஒரு 1/2 hour நிக்கிறேங்க. இதுக்காக ஆதம்பாக்கம் போகணும்னு ஏறினா 2 பக்கமும் ஃபுல்லா இருக்கு. வண்டி மூவ் பண்ணவே முடியல. இன்ச்சு பை இன்ச்சா கஸ்டமர்கிட்ட கேட்டுவாங்க. எங்களுக்கு தான் கெட்ட பேர் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. எந்தெந்த இடத்துல இந்த அசோக் நகர் சுத்தி எங்கெங்கெல்லாம் இந்த டிராபிக் உருவாகும்? அசோக் நகர் ஃபுல்லாக போஸ்டல் காலனில இருந்து இருக்கு, அங்க இருந்தே இருக்கு, கண்டினியூவா இருக்கு. மாம்பழம் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து இருக்கு. அது ரொம்ப போராட்டமா இருக்கு. ராகவன். வேதவல்லி, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூறிய கருத்துக்களில் இருந்தே நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே நிலைதான் இருசக்கர வாகனங்கள் கூட கடந்து செல்வதற்கு ஒரு சிரமமான பகுதியாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த அசோக் நகரில் இருந்து அருகே இருக்கிற ஜாபர்கான் பேட்டை வழியாக வரக்கூடிய அந்த இருசக்கர வாகனங்கள் கூட சிக்கி தவிக்கின்றன. அதிலும் இந்த அவசர ஊர்திகள் என சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கின்றன. பிரதான சாலை, அதாவது கோயம்பேடு நோக்கி செல்லக்கூடிய பிரதான சாலையோட நிலைதான் இதுபோன்று மாறி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது இங்கு இருக்கக்கூடிய அடையாறு மேம்பாலம் என்பது மிக குறுகலாக இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த அடையாறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கீழே இருந்த தரைப்பாலம் என்பது அடித்து செல்லப்பட்டது. அதன் பிறகாக அந்த சாலை, அந்த தரைப்பாலம் எதுவும் சீரமைக்கப்படாதால் அந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக கூறுறாங்க. இன்னொருத்தர் கார்ல வர்றாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். 1.5 மணி நேரமா போயிட்டே இருக்கோம். கிண்டி போகணும். அண்ணா நாங்கள் இருந்து வரோம், போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த டிராபிக்ல எவ்வளவு நேரமா மாட்டிருக்கீங்க? இந்த ஏரியால 3/4 மணி நேரமா நிக்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் தோண்டி வச்சுட்டா பிரச்சனை வராம என்ன வரும்? வரும். ஃபேமிலியா போற மாதிரி தெரியுது. ஃபேமிலியா நீங்க ஒரு இடத்துக்கு போறதுல இந்த மாதிரி டிராபிக்ல மாட்டா என்ன சிக்கல் இருக்கு? வெயிட் பண்ணிட்டு வேண்டியதுதான். இந்த ஆம்புலன்ஸ் வந்தா என்ன பண்றது? அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு போறோம், முகூர்த்தம் போயிடுச்சு. 1.5 மணி நேரமா நின்று இருக்கோம், ரோட்லயே தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குது. அதாவது ஒரு முகூர்த்தத்துக்கு செல்வதற்காக காரில் புறப்பட்டு கூட குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியவில்லை என தெரிவிக்கிறார்கள். இந்த மாதிரி நிலையில் தான் அவங்க குடும்பத்தோடு கிளம்பி இருப்பதை நான் பார்க்க முடியுது. முகூர்த்தத்துக்கு எங்க போறீங்க மேடம்? என்ன மாதிரி? ஐடிசி சோலா போறோம். இந்த வீட்டுல இருந்து கிளம்பினோம். 9-10 மணி முகூர்த்தம். இன்னும் இங்கேயே இருக்கிறோம். 10 மணி ஆயிடுச்சு. அதுதான், வேற என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். அப்பனா 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு நினைக்கிறேன். நான் எங்க போனாலும் ஒரு 2 hours பிஃபோர் கிளம்பினாதான் கரெக்டா டைம்க்கு போய் சேரும். இல்லைன்னா முடிய மாட்டேங்குது. அவ்வளோ டிராஃபிக் இருக்கு மார்னிங்ஸ்ல. தேங்க்யூ மேடம்.
அதாவது வேதவள்ளி, இந்த ஜங்ஷன் அதாவது காசி திரையரங்கம் எதிரே இருக்கக்கூடிய இந்த பகுதி நாள்தோறும் ஒரு போக்குவரத்து நெரிசல் சிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தவிர்ப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் சொன்னது போலவே பாதசாரிகள் இருபுறங்களிலும், அதாவது எம்ஜிஆர் நகர் நோக்கி செல்வதற்கும் ஜாபர்கான் பேட்டை பகுதியை கடப்பதற்கும் இந்த சந்திப்பை தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் கடந்து செல்வதற்கு கூட ஒரு சிரமம் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அடையாறு பகுதியில், காசி தியேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறு மேம்பாலத்திற்கு தேவையான, அந்த பாலத்தை கடப்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். ஏதாவது மழைக்காலங்கள், வெள்ளக்காலங்கள் தவிர மற்ற நாட்களில் அங்கு தரைப்பாலம் ஏற்படுத்தி அதன் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது உள்ளூர் வாகனங்கள் சொல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள், கார் போன்றவை பயன்படுத்துவதற்கு அந்த தரைப்பாலத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மிகப்பெரிய அந்த பெரிய பாலத்தை, அடையாறு பாலத்தில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும். ஏனென்றால் இது ஒரு புறம் மட்டுமல்ல, அசோக்நகர் பக்கம் மட்டுமல்ல, மற்றொரு புறம் ஈக்காட்டு தங்கல் புறமும் இதே போக்குவரத்து நெரிசல் 2 புறங்களிலும் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநகராட்சியும் அதேபோன்று போக்குவரத்து காவல்துறையும் மேலும் நெடுஞ்சாலைத்துறையும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படி என்பது நமக்கு ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.